அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு ஆனியனை நல்லா நம்ம வதக்கிடணுங்க. அந்த ஆனியன் அந்த ஆயிலில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனணும். அது ஆனதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கணுங்க. ஸோ இப்போ ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் செய்யலைங்க, எங்கள் ரிலேஷனில் ஒரு பையா தான் செஞ்சார். ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சிட்டாருங்க. ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சிக்கன் கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது அடி பிடிக்காமல் இருக்க கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை போட்டுக்கலாங்க. ஸோ இந்த சிக்கன் கூட நாங்கள் உருளைக்கிழங்குமே சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு போடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ குவான்டிட்டியும் நமக்கு நிறையாவே கிடைக்குங்க. நல்லா இதுவும் ஒரு பெரட்டிக்கலாம். ஸோ இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கார் இல்லையா, அவர் ஜஸ்ட்டு கிண்டிட்டு தாங்க இருந்தார். மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை எந்து அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கல் உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள்னு ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டாரு. மிளகாய்த்தூள் சக்தி மிளகாய்த்தூள் இல்லைன்னா ஆச்சி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ டொமேட்டோ ரொம்பவே ஸ்லைஸ்லாம் கட் பண்ணியிருந்தார். ஸோ அது ரொம்பவே அழகாக வதங்கிருச்சு சிக்கன் கிரேவியில். உருளைக்கிழங்கு லாஸ்ட்டாக தாங்க ஆட் பண்ணார். சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் மட்டன் கிரேவி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டாருங்க. ஸோ இது செய்யும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை, அப்படியே பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கசகசாவும் முந்திரி பேஸ்ட்டும் அரைச்சி இருந்தார், அதை ஆட் பண்ணிக்கிட்டாரு. இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு சாப்பிட்லாம். இப்போ நாங்கள் நெய் சோறுக்கு தாங்க இது செஞ்சிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிட்டார். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.